வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் 4 பசங்க சேர்ந்து ஒரு ஹிந்திக்காரங்கள சரமாரியாக வெட்டியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். வீடியோவை பார்த்தேன். நான் இந்த பதிவில் என்ன சொல்ல வரேன்னாக்கா, அவங்க வெளி மாநிலத்திலேருந்து நம்ம தமிழகத்துக்கு பொழப்பு தேடி வந்திருக்காங்க. அப்பேற்பட்டவங்கள்ட்ட நம்ம தவறாக பேசக்கூடாது, தவறாக நடக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் பசங்களை கண்டித்து வளர்த்துருக்கணும் அப்பா அம்மா. ஆனால் பசங்களை ஏதோ ஒரு பொருள் கேட்டால் அவங்க அம்மாக்காரங்க என்ன பண்ணுறாங்க, சரிப்பா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அம்மாக்காரங்க காசை முழுக்க அம்மாக்காரங்க கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு பசங்க கெட்டு போகிறதுக்கு காரணம் இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு அம்மாக்காரங்களும் காரணம். அப்பாக்காரங்க நல்லபடியாக சம்பாரித்து கொண்டாந்து சேர்க்குற காசை பசங்க கேட்டதும் கேடிஎம் பைக் வாங்கி கொடுக்குறாங்க, மொபைல் ஆப்பிள் ஃபோன் கேட்டால் வாங்கி கொடுக்குறாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு இந்த உலகத்தில். அதனால் முழுக்க தகப்பன் மேலே தவறு இருக்குது, ஆனால் கண்டிக்க முடியல. ஆனால் அவங்க அம்மா தான் மெயினாக கண்டிக்கணும். இன்றைக்கி அம்மாவையே ஒரு பையன் எய்த்து பேசுகிறான், எய்த்து அடிக்கிறான். ஆனால் காரணம் அதை அவனை ஆரம்பத்துலேருந்து கண்டித்து வைக்காம விட்டது தான். முடிஞ்ச வரைக்கும் அம்மான்றவங்க ஒரு பையன்கிட்ட பேசாமல் இருக்கணும். அவன் தப்பு பண்ணுறானா அவன்கிட்ட பேசாமல் இருந்து காட்டணும். முடியுமா? ஒரு அப்பாவால் முடியும். ஏன்னா நீ தப்பு பண்ணுற, அதனால் நான் கண்டித்து பார்த்தா கேட்கல. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம அவங்கள்ட்ட பேசாமல் இருக்கணும். அவங்களுக்கு கஷ்டம் நஷ்டம்னா என்னென்னு ஒரு அம்மா சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கி காலகட்டத்துக்கு எந்த அம்மாவும் சொல்லி கொடுக்கறதில்ல. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, முடிஞ்ச வரைக்கும் தவறான பாதையில் போகிற பசங்களை திருத்துறது வேண்டியது அம்மாவோட கடமை தான். அப்புறம் இன்றைக்கி நான் 2 டைம் ஒரு சம்பவம் பார்த்தேன். அது என்னன்னாக்கா, இங்கே கோயம்புத்தூரில் ஃபன் மாலுக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த பெட்ரோல் பங்க்கில் 2 ஹிந்திக்காரங்க இருக்காங்க. ஒரு தமிழ்கார பையனும் தமிழ்கார பசங்களும் வேலை செய்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, தப்பாக ஒன்றும் சொல்லலை. அவங்களுக்கு ஹிந்திக்காரங்களுக்கு தமிழ் தெரியாது. கற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு சங்கடமாக போடும். ஏன்னு கேட்டால், நம்ம திட்டுற ஒரு கெட்ட வார்த்தை அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அவங்க எவ்வளோ பெரிய சங்கடமாகும். முடிஞ்ச வரைக்கும் அவங்கள்ட்ட மரியாதையாக பேச கற்றுக்குங்க. அந்த பையன் பெட்ரோல் பங்க்கில் அந்த பையன் கெட்ட வார்த்தை பேசுகிறாப்புல நானும் பார்த்தேன். ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்தேன். அப்புறம் நேற்றுக்கு கோயிலுக்கு போய்ட்டு வரேன். காலையில் நேரத்தில் வரும்போது அந்த பையன் அந்த ஹிந்திக்கார பசங்கள்கிட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறாப்புல. இதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம தமிழகத்துக்கு தேடி வேலை தேடி செய்கிறாங்க. அவங்கள முடிஞ்ச வரைக்கும் மதிப்பு மரியாதையாக மதிக்க கற்றுக்குங்க. யாராக இருந்தாலும் சரி தான். ஒரு உதாரணத்துக்கு அவங்களும் சரி தான், நம்மக்கிட்ட நல்ல விதமாக தான் பழகுறாங்க. எனக்கு பக்கத்தில் உள்ள ஹிந்திக்காரங்க ஒரு அண்ணன் சார்ன்னு தான் கூப்பிட்றாரு. முழுக்க யாரையும் நான் குறை சொல்ல மாட்டேன். நம்ம தமிழகத்தை தேடி வந்தவங்கள முடிஞ்ச வரைக்கும் மதிக்க கற்றுக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தவங்க கெட்ட வார்த்தை பேசி பழகாதீங்க. நான் இந்த பதிவு எதுக்காகனா, சென்னையில் நடந்ததை வீடியோ பார்த்தேன். 2வது என் கண்ணு முன்னாடியே பெட்ரோல் பங்கில் உள்ள அந்த பையன் அந்த ஹிந்திக்காரங்களை 2 ஹிந்திக்காரங்க இருக்காங்க. அவங்கள ஏற்கனவே ஒரு வாட்டி கெட்ட வார்த்தை பேசி சண்டையாச்சு. ஒன்றும் அடிதடி ஆகல. இருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுகிறாப்புல. முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை அவருக்காக தான் நான் போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் மதிக்க கற்றுக்குங்க. மனுஷனை மதிக்க கற்றுக்குங்க. நன்றி, வணக்கம்.